சாமி நீங்க எந்த ஊரு? சொந்த ஊரு? ஊத்தங்கரை. அப்படி சொல்லுங்க. ஊத்தங்கரை அங்கெல்லாம் காடு இருந்துச்சு, 10 ஏக்கர் காடு எங்க அப்பா சம்பாதிச்சுட்டேன். அதனால வித்து போட்டு வந்து இங்க வந்து ஒரு 20 வருஷமா இருக்கிறோம் திருச்செங்கோட்டில். குலதெய்வம் இங்க மணியப்பன் கோயில், எங்க முத்துராம கோயில். முனிப்பு சாமி தான் கணக்குக்கு வராரு. குலதெய்வம் மணியப்பன் தான். முனிப்பன் தான் வராரு. அதான் கேட்டேன். அது இந்த ஒரு முனிப்பன் காமிக்கல, இந்த தேசத்துல இருக்கிற முனிப்பன் காமிக்கல. நல்லா வீரம் விளைஞ்சு வீரத்தோட பலனுக்கு அறிஞ்சு வெள்ளை குதிரையில கணக்கு எடுத்து ரொம்ப ஆனந்தரமான காட்டுக்குள்ள அமுந்து உக்காந்து பலனுக்கு அறிஞ்சு ரொம்ப கோபக்காரனாகவும் ரொம்ப வீரக்காரனாகவும் அதிபதி கொண்டவனாகவும் நில கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அங்க சரியான பூசைகளும் இல்லை, பலனுக்கு அறிஞ்ச கோபதரங்களும் இல்லை. இதுல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, கோயிலோட அனுகரகமும் பலனுக்கு அறிஞ்ச கணக்கு பிரகாரம் இன்னைக்கு விரிச்சோடி நின்ற கடன். அப்போ அவங்க குடும்பங்கள் எல்லாம் பலனுக்கு ஆகாதரா. இப்போ ஒரே புடகலத்து காய்ச்சல் குழு நடனமிட்டு இதே மாதிரி பேய் பிசாசுகளும் வண்டி கடனும் நடனமிட்ட கணக்கு பிரகாரம் குடும்பங்களாம் தெப்பு தெளிக்கலடா எப்பா. புதுமை கண்டு பலனுக்கு ஆக முடியலடா எப்பா. ஏதோ எங்க போனாலும் ஆணும் பெண்ணும் அடிச்சுக்கிட்டு பலனுக்கு அறிகிற கணக்காவே இருக்குது, நில கொண்டு இருக்குதுறான். சரியா? அந்த சாமி ரொம்ப கண்ணு செவந்து ரொம்ப கோபக்காரனாகவும் ரொம்பவும் ஆக்ரோஷமா நின்று இருக்காரு. என்ன பண்றீங்க? உங்களுக்கு உத்தரவு இன்னைக்கு வந்து இவ்வளவுதான். வெள்ளிக்கிழமைனா செவ்வாய்க்கிழமைனா வந்தீங்கன்னா ஒரு எலுமிச்சங்கனி மாலையை வீட்டுல இருந்து எடுத்துட்டு வாங்க. எலுமிச்சங்கனி ஒரு 51 கனியா இருந்தாலும் சரி, 101 கனியா இருந்தாலும் சரி. இல்லைங்க, நான் அந்த அப்பனை கூப்பிடுறேன். நில்லுப்பா நில்லுப்பா, அங்கே இல்லைங்க, இப்படி நில்லுப்பா. சாமி எங்க பார்த்து என்ன கூப்பிடுப்பா. எப்பா வெள்ள குதிரை ஏறி நடனமிட்டு ஈரோல லோகத்துல அருள் புரிஞ்சு பிரவேசத்துல கண்டு ஜோதிக்கு வந்து நின்றா. எப்பா நீ ஆங்கரிச்சு ஓங்கரிச்சு விளையாடி வந்தா நடனமிட்டு அப்பா பூ புத்த கலரும் பரிபூரணத்துல கண்டு காவலுக்கு நின்று அதிபதி கொண்டு பச்சைக்கு அதிபதி கொண்டவனை ஓடி வந்து விளையாடி வாடா. எப்பா எப்பா இன்பமும் நீயே துன்பமும் நீயே நடனமிட்டு ஈரோல லோகத்தை கட்டுல நின்று நடனமிட்டவன நீயே. எப்பா சலங்கை வேலியோட எத்தனை காவல் கட்டு நடனமிட்டாலும் பரிபூர்ணம் காண்பது. எத்தனை விலங்க அடிச்சு ஓட்டி நடனமிட்டு கோழிச்சாவல் பொங்கலோட நடனமிட்டு ஆட்டுக்கடா பலியோட நடனமிட்டவனே ஓடோடி வந்து விளையாடி வாடா. எப்பா நிலம் பரிபூர்ணம் கண்ட நிலைக்கு அதிபதி கொண்டு வாடா. எப்பா உனக்கு எத்தனை விலங்கு இருந்தாலும் அத்தனை விலங்குகளையும் நடனமிட்டு ஈரோல லோகம் சரிகளத்தை நடனமிட்டு சரிகளத்தோட விளையாடி வாடா. எப்பா வா நடனத்துல இருந்து. எப்பா உன் மகன் கூப்பிடுற குரல் உனக்கு அறியலையா? இந்த ஈரோல லோகம் ஒண்ணுது இல்லையாடா. எப்பா வாடா விளையாடி. இவன் அரண்மனைக்குள்ள எத்தனை பூதகணங்கள் நடனமிட்டாலும் அத்தனை பூதகணத்திலே அள்ளி ஒண்ணு நடனமிட்டு வாடா, விளையாடி வாடா. எப்பா பா சாமி வந்தது இல்லையா? அது வரைக்கும் சாமி வருமா வராதா? வரும் சாமி, அதிகமா வரதில்லை. தாத்து ஒரு கட்டு இன்னைக்கு உடைச்சு விடுறேன். சுத்த பத்தமா வீடு சுத்த பத்தமா இருக்கணும். கோழி சாவலோட வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை பொங்க வைக்கும், குடும்பம் தெளிக்கும். இப்ப ஏகப்பட்ட பிரச்சனையில வந்து இருக்குது.